நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கூடவும் ரொம்பவுமே முக்கியமான 3 அறிகுறிகளை தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த 3 அறிகுறிகளையும் நான் சொல்ல நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய 3 அறிகுறிகளில் ஏதாவது 1-2 உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்ல தென்பட்டால் கூட அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் எதுக்காக இந்த 3 அறிகுறி அப்படிங்கிற அந்த விளக்கம் இந்த வீடியோவுடைய இறுதியில் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நம்பர் 1, சம்டைம்ஸ் என்னை உதாசனப்படுத்துறாங்க, ஆனால் சம்டைம்ஸ் அளவுக்கு அதிகமாக என்னை காதலிக்கிறாங்க. சம்டைம்ஸ் உதாசனப்படுத்துறாங்க, ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறாங்க. இப்படி பேக் டு பேக் தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கா? இது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதாவது சம்டைம்ஸ் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும், ஆனால் சம்டைம்ஸ் அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினது, உங்களை எப்பெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணி ஹர்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது, இல்லை அவங்க நம்மளை ரொம்பவுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க நம்மளை ரொம்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி காயப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இல்லை அவங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப 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 ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் சில வாரங்களோ அல்லது சில மாதங்களோ இல்லை, சில வருஷங்களாக ஓடிட்டுருக்கும். இன்னைக்கு அவங்க கெட்டவங்கன்னு தோணும், ஆனால் நாளைக்கே இல்லை அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த அறிகுறி இப்போ ப்ரெசென்ட்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்ல தென்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. நம்பர் 2, என்னுடைய பார்ட்னர் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் என் பார்ட்னர் கூட என்னால் கனெக்டே ஆக முடியல. ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை அவங்களுடைய பிஹேவியராக இருக்குமோ, அவங்களுடைய பிஹேவியரெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறது. இதுவும் 1 நாள் 2 நாள் நடக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. நீண்ட நாட்களாகவே உங்களுடைய மனசில் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். என் பார்ட்னர் நல்லவங்க தான், ஆனால் ஏன் என் பார்ட்னர் கூட என்னால் கனெக்ட் ஆக முடியல? ஒருவேளை என் பார்ட்னர் பண்ணக்கூடிய பிஹேவியராக தான் காரணமாக இருக்குமோ? ஸோ என் பார்ட்னருடைய பிஹேவியரை மாற்றிடலாம், பார்ட்னருடைய பிஹேவியரை மாற்றிட்டா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி தாட் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுவும் நீண்ட காலமாக. ஸோ இந்த அறிகுறி இப்போது ப்ரெசென்ட்டில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டுருக்கா அல்லது இதுக்கு முன்னாடி இருந்து நடந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, என் பார்ட்னர் நல்லவங்க தான், ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் தான் ராங்காக இருக்குது. என்னுடைய செயல்பாடுகள் தான் அவங்கள ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நான் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கேன், அதனால தான் என் பார்ட்னர் என் கூட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாமேலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் 3வது அறிகுறி. அதாவது என் பார்ட்னர் ரொம்ப நல்லவங்க, ஆனால் நான் தான் அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்கேன், நான் தான் என்னை திருத்திக்கணும், நான் தப்பான மைண்ட் தாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாமேலேயே ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு பார்ட்னர் நல்லவங்க தான் ஆனால் நான் தான் கிட்டவங்க அப்படின்னு சொல்லி செல்ஃப் பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த 3வது அறிகுறி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப்ல இப்போ நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணுங்க. ஸோ இந்த 3 அறிகுறிகளும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நோட்டீஸ் பண்ணி அப்படி வச்சிருங்க. நான் இப்போ உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த எடுத்துக்காட்டு உங்க எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ண போறேன். தமிழில் ரீசண்டாக நேற்றுக்கு ரிலீஸ் ஆன மூவி கோட் இல்லையா? விஜய் சார் நடிச்சிருப்பாரு வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில். அந்த படத்தில் ஒரு லாஜிக்கலான, அதாவது சைக்கலாஜிக்கலான ஒரு கரு ஒன்று இருக்குது. படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துடைய கரு என்ன அப்படின்னு சொன்னால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் ஹாலிவுட்டில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு சொல்ல முடியாது அண்ட் வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரியையும் சொல்ல முடியாது. இது உங்கள் எல்லாருக்குமே ப்ரெசென்ட்டில் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மூவியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி ப்ரமோட்லாம் நான் பண்ணலை, ஓகேங்களா? கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஓகே, கவனத்தை என்னுடைய வார்த்தைகள் மேலே செலுத்துங்க, ஷேர் பண்ணுறேன். ஸோ வெங்கட் பிரபு இயக்கிய விஜய் சார் நடித்த படம் கோட். அந்த படத்துடைய மைய கரு என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் சாருடைய பையன் குட்டியா இருப்பாரு, அவருக்கு கான்ஷியஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஆனா அரைகுறையா அந்த விவரம் தெரியாத வயசுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வயசு. ஆனா அவருக்கு யார் அப்பா யார் அம்மா அப்படிங்கிற எல்லாமே நல்லா தெரிஞ்சுற அளவுக்கு தான் அவருடைய மைண்ட் தாட் இருக்கும். ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் கடத்திட்டு போயிடுவார். யாரு? மோகன் கடத்திட்டு போயிடுவாரு. கடத்திட்டு போயிட்டு அந்த குட்டி குழந்தையுடைய மனசுல ட்ராஜடி, நிறைய ட்ராமாஸ், இது எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுவாரு. எப்படின்னா அரைகுறையா இருக்கக்கூடிய அந்த வயசு, குட்டி வயசு இல்லையா, அந்த குட்டி வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க, நிறைய ட்ராமாஸை கொடுப்பாங்க, இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை அந்த ட்ராஜடியையும் ட்ராமாவையும் ஹைப்பரா தாட் ப்ராசஸ் பண்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மென்டலி ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணப்படும். மென்டலி ஃபிசிக்கலி நிறையவே ட்ராமாஸை கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ கலெக்ட் பண்ணி ஒரு பீரியட்ல மோகன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய காப்பாற்றுவார். ஸோ குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்பாரு, எப்பா உனக்கு உங்கள் அப்பா அம்மா எந்த ஞாபகமே இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு நினைவுகள். அந்த நினைவுகள் லேஸில் அழிஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? ஆனால் அந்த பாசிட்டிவான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவிட்டியுடைய வீரியத்தை விட நெகட்டிவிட்டியுடைய வீரியம் அப்படிங்கிறது ஏராளமானதாக இருக்கும். இது நார்மலாகவே மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவிட்டிக்கு வைப் பண்ணுறதை விட நெகட்டிவிட்டியை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது தான் அதிகமாகவே இருக்குது. பாசிட்டிவிட்டியை மனிதர்கள் எப்போவுமே அந்த காலத்தில் ஒரு நாள் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படித்தான் நம்ம எப்போவுமே அதை சிந்திப்போம். ஆனால் நெகட்டிவிட்டிங்கிறத அழுது கவலைப்பட்டு அதுக்கு அதீத அளவில் ஆற்றலை செலவு செஞ்சு தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த கான்செப்டை தான் கோட் படத்தில் ஒரு கருவாக உருவாக்கியிருப்பாரு. ஸோ அப்போது அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கூட இருந்த அந்த அழகான தருணங்கள் எல்லாமே மறந்து போயிடும். அந்த குட்டி குழந்தைக்கு அப்பா அம்மா இன்ஜெக்ட் பண்ண பாசிட்டிவிட்டியை விட அந்த வில்லன் ப்ரொவைட் பண்ண அந்த ட்ராஜடி அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே அடியால மனசுல ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால பாஸ்ட் மெமரிஸ்ல ஹாப்பினஸ் இருந்தது பெருசா வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஹாப்பினஸ் இருந்தது, ஆனால் அந்த ஹாப்பினஸை அவங்க பெருசா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு மாறா அவங்க அனுபவிச்ச ட்ராஜடி, அவங்க அனுபவிச்ச காயங்கள், ஊண்டிங், இது எல்லாமும் சேர்ந்து ஒரு விதமான ரியாக்ஷனை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் நார்சிஸ்டிக் ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக சொல்வோம். ஸோ ஒரு காமான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் இருந்து ஒரு குட்டி குழந்தைய கொண்டு போய் அந்த குழந்தைய அப்படியே ஒரு நார்சிஸ்டிக் ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற ஒரு மனுஷனாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தில் அழகாக ஷேர் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் லேக் ஆச்சு மூவி. இது மூவி ரிவ்யூ கிடையாது, பழக்க தோஷத்தில் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்துடைய கரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். அதனால தான் நான் இந்த எடுத்துக்காட்டை ஷேர் பண்ணேன். சரி, இந்த படத்துடைய கருக்கும் நம்மளுடைய இந்த வீடியோ கண்டென்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. சேம் அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துலையும் நடக்குது. நம்ம 3 அறிகுறிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 அறிகுறிகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தென்படுது அப்படின்னு சொன்னால் நாம் இப்போது அந்த படத்துடைய கரு பார்த்தோம் இல்லையா, அந்த கருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த முதல் அறிகுறி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உதாசனப்படுத்துறது, மறுபடியும் அவங்களே உங்களை வந்து காதலிக்கிறது, மறுபடியும் உதாசனப்படுத்துறது, மறுபடியும் அன்பை செலுத்துறது, இது ரிப்பீட்டடாக பேக் டு பேக் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நிறைய பேர் 90 விழுக்காடு மக்கள் இந்த கேள்விக்கான ஆன்சரை ஆமாம், அவங்க வரதுக்கு முன்னாடி நான் பட்டர்ஃப்ளை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் பார்ட்னர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து அவங்க வந்து ட்ராஜடி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக இவ்வளோ இருக்கீங்கன்னா அவங்க இவ்வளோ ஹாப்பினஸை கொடுப்பாங்க. அடடா, நான் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் ஒரு சந்தோஷமே கிடையாது, இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறது தான் உலகத்திலே பெஸ்ட்டான ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும். அது பெர்மனெண்ட்டாக நிரந்தரமாக அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை டோட்டலாக பிலீவ் பண்ண வச்சு உங்களை டோட்டலாக ஹைஜாக் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஐ மீன், திடீர்னு கோஸ்டிங் பண்ணுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. கேஸ் லைட்டிங் என்ன, அடிக்கடி உங்களை ட்ரிகர் பண்ணுறது, அடிக்கடி உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை கோவம் மூட்டி உங்களுடைய நேச்சரை மாற்றுறது. நேச்சரை மாற்றி நீங்கள் பயங்கரமான டிப்ரெஷன் மூட்க்கு போயிடுவீங்க. மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க லவ் பண்ணலை, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க,
இல்லை அவங்க நம்மள லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க லவ் பண்ண அந்த ஹாப்பியான விஷயங்களையும், இல்லை அவங்க லவ் பண்ணவே இல்லை, அவங்க நம்மள இவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க உங்களுடைய முழு மனதார ஓட விட்டுக்கிட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும், ஆனா சம்டைம்ஸ் அவங்க பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ கெட்ட விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும்போது உங்களால தூங்க முடியாது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் இனஃப் போதும் அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் தோணும். ஆனா சம்டைம்ஸ் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க, அன்னைக்கு அடிச்சாங்க இன்னைக்கு அணைக்கிறாங்க, அடிக்கும் கைதான் அணைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சமாதானப்படுத்திப்பீங்க. இது பல வருஷமா நடக்கும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷங்களா நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நார்சிஸ்டிக் ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. நம்பர் 2, உங்களுடைய பார்ட்னர் கூட கனெக்டே ஆக முடியல அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க கடந்து வந்த பாதையா இருக்கலாம். ஐ மீன் நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃபுக்கு முன்னாடி, நீங்க இப்போ மேரேஜ் லைஃப்ல இருக்கலாம், அல்லது லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்ல கூட நீங்க இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க முழுவதுமா நிறைய ட்ராமாஸையும் ஊண்டிங்கையும் நீங்க பார்த்துட்டே வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நினைவுகளை வச்சு மட்டும்தான் உங்களால உங்க பார்ட்னர் கூட வாழ முடியும். அந்த நினைவுகள் எல்லாமுமா சேர்ந்துதான் உங்களுடைய பார்ட்னரையே நீங்க குறுகுறுன்னு பார்ப்பீங்க. ஏன்னா அதே மாதிரியான நினைவுகள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல டேக் ஆகிருக்கும். டேக் ஆகுறதுனா என்ன, ஹேஷ்டேக்லாம் போடுறோம் இல்லையா, மென்ஷன் பண்றோம்ல, அந்த மாதிரி அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ அப்போ அது மென்ஷன் ஆகியிருக்கும் போது அதை நீங்க டிலைட் பண்ணாமலேயே ஒரு பார்ட்னரை நீங்க சூஸ் பண்றதுனால உங்க பார்ட்னரும் தப்பானவங்களா தான் இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிடும். நீங்க அதை ஜட்ஜ் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ஒப்பீனியனை வச்சுதான் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல எனக்கு பாஸ்ட்ல லவ் ரிலேஷன்ஷிப் இருந்தது அல்லது பாஸ்ட்ல ஒரு மேரேஜ் லைஃப் இருந்தது அப்படின்னா அங்க நீங்க பார்த்த இக்கட்டான சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அதை நீங்க உங்களுடைய இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் கிட்ட நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை தான். ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கு, அது என்னங்கிறத இறுதியில பார்க்கலாம். நம்பர் 3, நான் தான் சரியில்லை, என் பார்ட்னர் ரொம்ப நல்ல பர்சன். என் பர்சன் ரொம்ப 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 சூப்பரான ஒரு பர்சன், அவங்க மேல தப்பே சொல்ல முடியாது, எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ட். ஸோ நான் தான் ப்ராப்ளமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெளிவாய்க்கோங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டைரியை எடுத்துட்டு உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்காக அவங்கள இப்போ நீங்கள் 2015 நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 2015 நவ் 2024 இல்லையா? ஸோ இது வரைக்கும் உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக எடுத்த எஃபோர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? 2வது பேஜ்ல நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு 2015 இருந்து 2024 வரைக்கும் என்னெல்லாம் எஃபோர்ட் எடுத்தீங்கன்னு எழுதிக்கிட்டு வாங்க. பாருங்க, இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நீங்க சென்னையில இருக்கீங்க அல்லது பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நான் பார்க்கறதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்து தான் அங்க வரேன் இல்லையா? ஸோ அது கூட ஒரு எஃபோர்ட் தான். கரெக்டுங்களா? என்னோட டைமை நான் உங்களுக்காக செலவிடுறேன், உங்களுக்காக நான் திங்க் பண்றேன். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு தாட் ப்ராசஸ் பண்றோம்ல, அப்போ எவ்வளவு நர்வஸா இருக்கும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தானே அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ தாட் ப்ராசஸ் நமக்குள்ள போயிருக்கும், ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன எஃபோர்ட் உங்க பர்சன் எடுத்தாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்க. 2வது பேஜ்ல நீங்க உங்க பார்ட்னருக்காக என்ன எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னு எழுதுங்க. எழுத முடிச்சுட்டு எண்ட் ரிசல்ட்ல உங்க பார்ட்னர் எடுத்த எஃபோர்ட்ல நீங்க எடுத்த எஃபோர்ட்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க பார்ட்னருக்கு எலிஜிபிள் இல்லாத பர்சன் தான். ஆனா எலிஜிபிள் ஆக்கிக்க முடியும், அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை 2 பேருமே ஈக்குவலா எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க 2 பேரும் தான் பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ அதனால நீங்க 2 பேரும் ஹெல்தியான வாழ்க்கைய வாழ முடியும். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஆனா நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, அது நார்சிஸ்டிக் ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கிறதுனால மாற்றவே முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒருவேளை நார்சிஸ்டிக்காக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. எப்போவுமே அவங்கள டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அவங்கள விட மாட்டீங்க. அவங்கள காயப்படுத்துவீங்க, ஆனால் நீங்கள் அவங்கள விட மாட்டீங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது மொத்தமாக பர்சனாலிட்டி டிசார்டர். ஸோ அதனால இது சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது, சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்,
நீங்க உங்களுடைய மன அளவுல இருந்து ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணி அதன் மூலமா உங்க பார்ட்னரை ஹீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஹிப்னோதெரப்பி ஹீலிங் அல்லது எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து உங்க பார்ட்னருக்கு ஒரு ஹீலிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். மற்றபடி ரிவர்ஸ் சைக்காலஜி அப்ளை பண்ண முடியாது. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கவங்க கிட்ட ரிவர்ஸ் சைக்காலஜி நீங்க அப்ளை பண்ணாலுமே அவங்க கிட்ட நீங்க தோத்து தான் போவீங்க. ஏன்னா ரொம்பவுமே பிரில்லியண்டா இருப்பாங்க. அதே சமயத்துல 2வது அறிகுறி பார்த்தோம் இல்லையா, அதாவது என் பார்ட்னர் நல்லவங்க தான், ஆனா என்னோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய ட்ராஜடி, லைஃப்ல வந்து நிறைய கஷ்டங்கள், ஊண்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் என்னோட மனசுல தடங்கள் ஆறாம இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுடைய பிரசன்ட் லைஃபை பாதிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஹிப்னோதெரப்பி ஹீலிங் பெஸ்டான ஒரு ஹீலிங்கை ப்ரொவைட் பண்ணும். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஆழ்மன சிகிச்சை. ஆனா நார்சிஸ்டிக் ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டியை சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை ஹீல் பண்ணவே முடியாது. அதனாலதான் கோட் படத்துல பாத்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு கடைசி வரைக்குமே நான் இதனாலதான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறதே அந்த குட்டி பையனுக்கு வந்து தெரியாமலேயே போயிடும், அப்படியே செத்து போயிடுவாரு. கரெக்டுங்களா? ஸோ கடைசி வரைக்குமே எனக்கு என்னடா நடந்துட்டு இருக்கு, என்னை யாருடா கடத்திட்டு வந்தாங்க, சரி நான் இவரோட பையன் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இங்க வந்தேன், இங்க வந்து அது எப்படி நீங்க அவங்கள கொலை பண்ணீங்க, அது எப்படி நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்க, இந்த மாதிரியான எந்த கேள்விகளுக்குமே அவருக்குள்ள இடமே இருக்காது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நான் இப்படி இங்க வந்தேன், அது எப்படி இது நடந்துச்சு அப்படிலாம் கேள்வி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த விதமான கேள்வியுமே ரைஸ் பண்ண மாட்டாங்க, மொத்தமுமா ஹைஜாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தப்புன்னு தெரியும், தப்பா இருக்காங்கன்னு தெரியும், மன உளைச்சல் ஆகுதுன்னு தெரியும், இது எதுவுமே நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு தெரியும். ஆனா அதை விட்டு வெளியில போக முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்க வெளியில போகணும்னு நினைச்சாலும் அவங்கெல்லாம் உங்களை பிடிச்சி இழுக்க தேவையில்லை. நீங்களாவே இல்ல அவங்க நல்லவங்க தான், இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்களாவே அவங்க பின்னாடி போயிடுவீங்க. ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியில இருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கனாலும் சரி, புத்திசாலித்தனம் இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அப்படியும் இல்லைன்னா நான் அவரு கூட தான் வாழ்வேன், நான் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன், நான் நார்சிஸ்டிக்கா இருந்தாலும் அவங்க கூட வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க மென்டலி முதல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டெபிளா மாறணும். அதற்கு பிறகு நீங்க எனர்ஜி ஹீலிங், ஹிப்னோதெரப்பி ஹீலிங் உங்க பார்ட்னருக்கு பண்ணும்போது அவங்க இந்த மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கிறது, உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறது, இதெல்லாமே குறையும். ஸோ குறையும் போது ஹாப்பியான லைஃபை உங்களால் லீட் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல ஏதாவது கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே சமயத்தில் நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தென் புத்தகம் கிடைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அமேசான், நோஷன் பிரஸ் அண்ட் ஃபிளிப்கார்ட், இந்த 3 தளங்களையும் புத்தகம் அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய புத்தகம் ஃபாரின்ல, அதாவது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களாலையும் வாங்கி படிக்கக்கூடிய வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, புக் ஷெல்ஃப்ல வச்சிருக்கு. ஸோ முடிஞ்சா வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.